தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாமல் போயினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும். அபக்குக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆவியானவர் பேசுகிறார். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, நான் திரு அவையை புதுப்பிக்கிறேன். திரு அவையை புதுப்பிக்கிறேன். இந்த இடைவிடா சகாய மதா பரிந்துரை ஜெபக்குழு ஒரு திரு அவை. இந்த குட்டி திருச்சபையை ஆண்டவர் புதுப்பிக்கப் போகிறார். என் வழியாக திரு அவையை இறைவன் புதியதொரு ஒளிமயமான அற்புதமான காலகட்டத்திற்குள் வழி நடத்துகிறார். முன்பு எப்போதும் இல்லாத வகையில் என் மாட்சியை வெளிப்படுத்தி சுடர் வீச செய்வார். எல்லோரும் எனது அருள் அழகையும், நான் எவ்வளவு அன்போடு எனது பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாக்கிறேன் என்பதையும் அறிந்து கொள்ள செய்வார். என் குழந்தாய், வானதூதருடைய துணையோடு, தூயாவியனுடைய வழிநடத்துதலோடு இந்த திரு அவையை நான் புதுப்பிக்கப் போகிறேன். என் மீது ஒரு புதிய அன்பையும் பக்தியையும் கொண்டு வருகிறேன். நீ ஜெபி ஜெபி ஜெபி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ விண்ணக காரியங்களை மிக தெளிவாக கண்டுபிடிக்க விரும்பினால் நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய பாடுகளை நினைத்து, என் பாடுகளின் மீது உன்னுடைய கண்களை பதிய செய்து, உன் இதயத்தை எனக்கு திறந்து வைக்க வேண்டும். எனது அருளுக்காக காத்திருக்கும் மனநிலையோடு நீ ஜெபிக்க வேண்டும். என் மகளே, உன் பக்தி ஆர்வமின்றி குறைந்திருக்க காரணம், என் அருமை மகளே, உன் பக்தி ஆர்வமின்றி குளிர்ந்திருக்க காரணம், உன் இதயத்தில் மிக அதிகமாக உலக காரியங்களுக்கு இடமளித்து அதை குறித்தே சிந்திப்பதால் தான். என் மகளே, உன் பக்தி ஆர்வமின்றி குளிர்ந்திருக்க காரணம், உன் இதயத்தில் மிக அதிகமாக உலக காரியங்களுக்கு இடமளித்து அதை குறித்தே சிந்திப்பதால் தான். இதிலிருந்து நீ விடுபட விரும்பினால், மகனோடு, இயேசுவோடு, ஆவியானவரோடு உன்னை ஊடுருவ அனுமதிக்க வேண்டும். ஊடுருவணும். அவனுடைய பிரசன்ஸ் உனக்குள்ள ஊடுருவ நீ அனுமதிக்கும். இதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அழைப்பு கேட்பதில்லை.
உங்கள் மகிழ்ச்சியில் ஒரு நிறைவு வேண்டும் என்றால் நீங்கள் கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். உலகம் உங்களை தோற்றும், தீட்டும், பேசும், அசிங்கப்படுத்துவான். கவலைகள், புலம்பல்கள் என்ன இருந்தால் உலகம் உங்களை வெறுக்கும். ஆனால் கடவுள் பார்வையில் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். எனவே இந்த திரு அவையை, இந்த இடைவிடா சகாய மாதா குழுவை ஆண்டவர் புதுப்பிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். புதுப்பித்தல் என்றால் என்ன? ஆத்மாக்களை, இதயங்களை புதுப்பிக்கிறார். நமக்கு ஒரு மனமாற்றத்துக்காக, நம்முடைய மன நிறைவுக்காக உள்ளங்களை துருவி ஆகிறார். தூய ஆவியானவர் தான் கேட்பதையே பேசுவார். தூய ஆவியானவர் பொது நன்மைக்காக பேசுவார். இந்த திரு அவையை புதுப்பிக்கப் போகிறார் என்றால் புதுப்பிக்கப்பட்டவர்களால் நம்முடைய உள்ளம் மாற்றம் அடைய வேண்டும். நம்முடைய உள்ளம் மாற்றம் அடைய விரும்பினால் கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிய வேண்டும். கடவுளுடைய திருவுளம் எது, அப்போது எது நல்லது, எது உகந்தது என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், உறவெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் அமைதியாய் காத்திருப்பேன். நான் அமைதியாய் காத்திருப்பேன். என் தலைவராகிய ஆண்டவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குகிறார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். நிலைவாழ்வுக்கு நம்மை நடத்தி செல்வார். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இறையிறக்கத்தின் செய்தி அவர்களை சென்றடையும்படி, பயனுள்ளதாக்கும்படி, எங்களுடைய இதயத்தை நீர் புதுப்பிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை நீர் புதுப்பிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் திரு அவையை புதுப்பிக்கிறேன் என்று சொன்னீர். இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவை நீர் மீண்டும் புதுப்பிக்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. புதிய ஆத்மாக்களை தரப்போவதற்காய் நன்றி. இருக்கிற ஆத்மாக்களை நீர் இன்னும் மெருகூட்டுவதற்காய் நன்றி.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மெருகூட்டி புனிதப்படுத்தி இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றப்போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.